Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. மகாபாரதத்தில் ஒரே ஒரு மனிதனைதான் எல்லாரும் வில்லன் என்று சொல்கிறார்கள். அவன் பெயர் சகுனி. ஆனா ஒரு கேள்வி, சகுனி உண்மையிலேயே தீயவனா அல்லது இந்த உலகம் அவனை அந்த வழிக்கு தள்ளியதா? ஒரு மனிதன் தீயவனாக மாறும்போது அவனுக்குள் பிசாசு பிறக்கவில்லை, ஒரு ஆழமான காயம்தான் பிறக்குது. சகுனி கந்தார நாட்டின் அரசகுமாரன். அவன் தங்கை காந்தாரி ஒரு பெரிய மோசடியில் ஒரு குருடனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கை ஒளியிலிருந்து இருளுக்குள் தள்ளப்பட்டது. அந்த இருளை பார்த்த ஒரு சகோதரன் சும்மா இருந்திருக்க முடியுமா? கந்தார ராஜாவும் அவன் குடும்பமும் ஹஸ்தினாபுரத்தில் பட்டினி போட்டு கொல்லப்பட்டார்கள். சகுனி மட்டும் உயிரோடு விடப்பட்டான். ஏன் தெரியுமா? இந்த மனிதன் உயிரோடு இருந்து எங்கள் பேரரசின் வீழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக. அந்த நாளில் ஒரு மனிதன் மட்டும் உயிரோடு இல்லை, ஒரு ரிவெஞ்ச் ஸ்ட்ராட்டஜி பிறந்தது. சகுனி வாளால் போராடவில்லை, அவன் மனத்தால் போராடினான். அவன் பயன்படுத்திய ஆயுதங்கள் ஈகோ, ஃபியர், கிரீட், இன்செக்யூரிட்டி. துரியோதனன் அவனுக்கு ஒரு சிப்பாய் இல்லை, ஒரு பாவம். டைஸ் கேம் ஒரு சூதாட்டமல்ல, அது ஒரு மன யுத்தம். யுதிஷ்டரனின் தர்மம், அகம்பாவம், ஒழுக்கம் அனைத்தையும் சகுனி வாசித்துவிட்டான். ஆனா இங்கே ஒரு கேள்வி, ஒருவன் தனக்கு நடந்த அநீதிக்கு பழிவாங்கினால் அவன் தீயவனா அல்லது அவன் ஒரு காயப்பட்ட மனிதனா? சகுனி தர்மத்தை பாதுகாக்கவில்லை, அவன் தன் தங்கையின் அவமானத்திற்கு பதில் தேடினான். ஆனா அந்த பழிவாங்குதல் அவனை குருடாக்கியது. ஹர்ட் பீப்புள் டோன்ட் ஜஸ்ட் ஹர்ட் பீப்புள், தே டிசைன் டிஸ்ட்ரக்ஷன். கிருஷ்ணன் சகுனியை தடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஆறாத காயம் கொண்ட மனிதனை யாராலும் காப்பாற்ற முடியாது. சகுனி நமக்கு காட்டும் உண்மை ஒன்றுதான்: ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் மொராலிட்டி கிரியேட்ஸ் மான்ஸ்டர்ஸ். நீங்கள் இன்று கோபமாக இருந்தால், பழிவாங்க நினைத்தால், ஒரு நிமிடம் நினையுங்கள், நீங்கள் சகுனியாக மாறுகிறீர்களா அல்லது உங்களை நீங்களே குணப்படுத்துகிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இங்கே கதைகள் இல்ல, உண்மையான வாழ்க்கை இருக்கு.